வணக்கம் மக்களே, வெல்கம் டு என்எஸ் விலாக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துக்கு வந்தாச்சுங்க. வருஷம் போல தான் நம்ம அம்மா நம்ம ஃபேமிலிஸில் எல்லாருமே பார்த்திங்கன்னா இருமுடி செலுத்துறதுக்கு போயிட்டாங்க. நம்ம வந்து இப்போ இருமுடி செலுத்தாமல் நம்ம ஓம் சக்தி அம்மா போய் நம்ம பார்க்க போகிறோம். வருஷம் வந்து நம்ம மார்னிங் வருவோம், ஒரு 6 மணி 7 மணிக்கு வருவோம். இப்போ நம்ம 7 மணிக்கு வந்திருக்கோம், பட் ஆனால் காலையில் இல்லை, சாயங்காலம் 7 மணிக்கு வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி, இன்றைக்கி 26. கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லைங்க. இந்த மாதிரி கூட்டம் நான் பார்த்ததில்லை. நம்ம கிட்டத்தட்ட எக்கச்சக்க வருஷம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 13-14 வருஷம் வந்திருக்கேன். இந்த அளவுக்கு கூட்டம் நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். சரியான கூட்டம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே விளாக் ஷூட் பண்ணிடுறேன். ஓகேவா, அப்படியே வாங்க போகலாம். பஸ் அப்படியே நிற்கிது, அடிக்கும் தலைக்கு. இப்போ நம்ம எங்கேருந்து நடந்து வரோம் தெரியுமாங்க? சோத்துப்பாக்கம் ஒரு ஊர் இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிற்கிது. நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டுருக்கோம். ஓகே, அப்படியே வாங்க. அப்படியே நான் பேக் கேமரா போட்டு உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே போகிறேன். நம்ம கூட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு விளாக் எடுக்க போகிறோன்னு தெரியல. உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே காமிச்சிட்றேன். பகலில் வர்றதாங்க பெஸ்ட்டு. நைட் டைமில் வந்தால் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நினச்சேன். ட்ரிபிள் மடங்கு இருக்குது. டபுள் மடங்குன்னு சொல்லக்கூடாது, ட்ரிபிள் மடங்கு இருக்குது. பாருங்க, நம்ம அந்த கடை வீதியிலையும் நடந்து வருவோம்ல, அந்த இடமெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இருங்க, நம்ம பஸ் இங்கே எவ்வளோ பஸ்ஸஸ் நிற்கிது அப்படிங்கிறத காமிச்சனால உங்களுக்கே புரிஞ்சிடும் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, வாங்க இந்த வீடியோ வந்து சில்லாக வேறு லெவலில் பாருங்க. அப்புறம் நீங்கள் ஓம் சக்தி கோயிலுக்கு எப்போ வரீங்க, இல்லை வந்துட்டீங்களா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே மக்களே, இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத நானும் தான் வந்து விளாக் எடுக்கும்போது லைட்டாக பயப்பட்டேன். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற டைம் அப்படின்னு என்ன கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால ரொம்ப கூட்டம். காலையிலேருந்து இப்போ 6-7 மணி வரைக்கும் தரிசனம் பண்ண எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளியே வர கூட்டம் தான் வந்து இவ்வளவும். அதனால் அங்கே வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு வந்து கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே, நீங்கள் விளாகில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். மக்கள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே போகிற வண்டிகளா இல்லை பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சா என்னன்னு தெரியல. வண்டி ஆனால் காலியாக தான் இருக்குது. பட் ஆனால் வண்டியெல்லாம் வெளியே போகிற மாதிரி, அந்த ஆர்ச்சுக்கு போகிற மாதிரி இருக்குது. பார்க்கிங் அநேகமாக ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். இது கிறிஸ்மஸாக எல்லாருமே கிறிஸ்மஸாக இப்போ கிளம்பியிருப்பாங்கல்ல, அதனால் பாருங்க தெரிகிறதா. ஓகே, நான் போக வாங்க அப்படியே காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இப்போ தான் நம்ம வந்திருக்கோம். இந்த டைம் ரொம்ப கூட்டாங்க. அப்புறம் இந்த சைடு தெரியுது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருமுடி செலுத்துகிற லைனு. அது மாதிரி ஏகப்பட்ட பேர் போயிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பந்தல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபுல்லாக இருமுடி செலுத்துறவங்க வந்து இதுலேருந்து லைன் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம பார்த்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரிட்டன் வெளியே வர கூட்டமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் இருமுடி செலுத்துகிற பாருங்கள், கூட்டம் நார்மலாக தான் இருக்குது. பாருங்க மக்கள், கூட்டம் ஓரளவுக்கு இருமுடி செலுத்துற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஒன்றும் நம்ம பயப்படவே தேவையில்லை. நம்ம அங்கே பார்த்த கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மெயினாக எல்லாமே காலையில் மதியானம் சாயங்காலம் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போகிற கூட்டம் தான் அவ்வளோ கூட்டமும். நம்ம ஒரு டைம் வரும்போதெல்லாம் காலையில் டைம் வரும்போது இங்கெல்லாம் ஃபுல் க்ரௌடாக இருக்கும். அங்கே எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ட்ரன்ஸ் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் இது தெரியும் உங்களுக்கு, அன்னதான கூடம். நம்ம நைட் டைம் ஆகிடுச்சு, அதனால் நம்ம இந்த டைம் அன்னதானம் சாப்பிட்டு காமிக்க முடியாது. ஓகே, இதுதான் அன்னதான கூடம். அன்னதானம் இப்போ போடுவாங்களா என்னன்னு தெரியுது. அன்னதான லைன் அன்னதான லைன் போட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம போக முடியாதுங்க. இப்போ நம்ம டைரெக்டாக சாமியை கும்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம பார்க்கிங் போகிறோமோ அது வரைக்கும் தான் சேஃப். ஏன்னா நம்மளை நம்பி மாலை போடாதவங்க ஒரு 17 பேர் வந்திருக்காங்க. அதாவது நம்ம மாமாலாம் கைடு பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கோமா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போகணும். ஓகே, அப்படின்னு நான் உங்களுக்கு மேலோட்டமாக காமிக்கிறேன். ஓரளவு ஃப்ரீயாக தான் இருக்குங்க. ஓகே மக்களே, கிட்டத்தட்ட நம்ம நடந்து வந்தே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்து வந்திருப்போம். பட் ஆனால் போக போக பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது.
எனக்கு எப்படி அப்படிங்கிறதே தெரியல. அதாவது நைட் டைமில் வந்தால் ஃப்ரீயாக இருக்குமா சாமி பார்க்குறக்கு, இல்லை காலையில் அதிகாலையில் ஒரு 3-4 மணிக்கு வந்தால் ஃப்ரீயாக இருக்குமா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டைமில் சாமி பார்த்துருக்கீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. அப்படியே அந்த லைக்கு எல்லாமே அப்படியே கொஞ்சம் தட்டி விட்ருங்க. அப்புறம் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொஞ்சம் நல்லா வீடியோ ரீச் பண்ணி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்ட் ரூம் அண்டு உடைமை காப்பகம் ஏரியாஸ், உடை மாற்றும் பகுதி அதெல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டேங்க. வாங்க போய் சாமி பார்த்தலாம் நினைக்கிறேன். இந்த பிளாக் பரபரப்பாகவே தான் இருக்கும். வாங்க உள்ளே வந்தாச்சு. அப்படியே நம்ம லைன் பப்ளிக் லைன் மாலை போடாதவங்க தரிசனம் பண்ணுற ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு. பரபரப்புங்க. இதுக்கு மேலே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியாது. ஓகேங்க மக்களே, நல்லா சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால நல்லா பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சூப்பராக மஞ்சள் கலர் புடவை கட்டி நிறைய நகைகள் எல்லாம் போட்டு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நைட் டைம் அப்படிங்கிறனால ஜென்ரல் லைனில், அதாவது மாலை போடாதவங்க லைனில் பார்த்திங்கன்னா கூட்டமும் பெருசாக இல்லை, நல்லா பொறுமையாக நின்று சூப்பராக வந்து தரிசனம் பண்ணியாச்சு. அதே மாதிரி கோயில் வளாகத்துக்குள்ளே வீடியோ கேமரா வந்து எடுக்க அலௌடு இல்லாதனால நம்ம வீடியோவை எடுக்க முடியல. அதே மாதிரி ஓம் சக்தி அம்மன் லட்டு பிரசாதம், குங்குமம் பிரசாதம் எல்லாமே வாங்கியாச்சு. அப்புறம் நீங்கள் எப்படி அம்மனை வந்து தரிசிச்சிங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நைட் டைம் அப்படிங்கிறனால பெரிய அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எல்லாமே சூப்பராக வந்து பகல் டைமில் நிறையா அந்த கடை வீதிகள், அந்த புற்றுக்கோவில் பார்க்கு, அந்த மாதிரிலாம் சூப்பராக வந்து நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகேங்க மக்களே, அப்படியே பார்த்தீங்கன்னா கோவிலேருந்து கிளம்பியாச்சு. கோவிலேருந்து இப்போ நம்ம பஸ் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்தவாசி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வரும். பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோவில் ட்ராவலிங் பண்ணி, அந்தளவுக்கு டிராஃபிக்கில் ட்ராவலிங் பண்ணி நம்ம அப்படியே வந்து பஸ்ஸுக்கு போயிட்டுருக்கோம். அந்த ஷார்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. எப்படியோ நம்ம ஆட்டோ பிரதர் பார்த்திங்கன்னா உண்மையாக வேறு லெவலில் கூப்பிட்டு போனார். அதே மாதிரி அவரே சொன்னார், நிறைய நாள் கூட்டம் இருந்திருக்கு, பட் இன்றைக்கி டிராஃபிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்பயோட அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். காரணம் வெள்ளிக்கிழமை, கிறிஸ்மஸ்ஸு எல்லாமே. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் பார்ப்பீங்க. இந்த எடிட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த வீடியோ இன்னும் சூப்பர் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. சர்ப்ரைஸாக சென்னையில் மகாபலிபுரம் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நிறையா பிளாக்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்து அதான் வந்து பஸ்ஸுக்கு வந்திருக்கோம். இதுப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது. ஓகேங்க, இதோட வந்து இந்த விளாகை முடிச்சுக்கலாம். ஓம் சக்தி கோயில் விளாகு கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது கூட்டம் அப்படின்னு. இது வந்து அதாவது அந்த ஓம் சக்தி கோயில் ஆர்ச் இருக்குல்ல, அது என்ட்ரன்ஸ் வந்தாச்சு ஆர்ச், அதுலேருந்து ஒரு 600-700 மீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கிற பார்க்கிங்க ரோடு ஃபுல்லாக பஸ்ஸஸ்ஸு, அந்த பக்கம் மெயினில் பஸ்ஸஸ்ஸு.